ஹாய் ஹலோ வணக்கம். நல்ல உரைப்பா நல்ல மசாலாலாம் போட்டு சாப்பிட விருப்பம் உங்களுக்கு சாப்பிடக்கூடிய ஆக்கலாம் நீங்கள். அப்போ கண்டிப்பாக இந்த கோழி ரோஸ்ட்டை நீங்கள் செய்து பாருங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் அன்றைக்கி 3 சிக்கன் பிரஸ்ட் எடுத்துருக்கேன். எடுத்து போட்டு நல்லா கழுவி பெரிய பெரிய துண்டாக வெட்டி போட்டு தண்ணிலாம் வடித்து போட்டு மஞ்சள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, கறி பவுடர், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி போட்டு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜுக்கு எடுத்து அதை வைங்கோ. ஃப்ரிட்ஜுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு 2 பெரிய வெங்காயம், ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, 2 துண்டு இஞ்சி, ஒரு பூடு உள்ளி, கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணணும். அரைநெருவில் நல்லா பேஸ்ட் அடிக்கக்கூடாது. அடித்து போட்டு அதை எடுத்து வைங்கோங்கால எடுத்து வச்சுட்டு ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விடுங்கோ. எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்த பிறகு கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் ரம்பையில், ஒரு துண்டு கருவாப்பட்டை, வெட்டது 2-3 செத்தல் மிளகாய் வெட்டாமல் அப்படி முழுசாக போடுங்க. போட்டுட்டு சாடியாக வதங்கின பிறகு நாங்கள் அரைச்சி வச்சுருக்கு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி அதையும் போட்டு வதக்குங்கோ. வதக்கின பிறகு நல்ல பொன்னிறமாக வதங்கணும். மண்டியில் சாடியாக வதங்கி வந்த பிறகு நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற கோழியை இதோட சேர்த்து வதக்குங்கோ. வதக்கி 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நான் இன்றைக்கி கோழி சிக்கன் பிரஸ்ட்டில் தான் இது செய்கிறேன். உங்களை விருப்பம்னு சொன்னால் நீங்கள் முழு கோழியையும் பெருசாக வெட்டி போட்டு ஓரளவு மீடியம் சைஸுக்கு வெட்டி போட்டு நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். ஆனால் அவிர நேரம் கொஞ்சம் நேரம் செல்லும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சரி. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்ட கோழி எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த கோழி ரோஸ்ட்டுக்கு தண்ணி கணக்க விடக்கூடாது. கோழியிலேருந்து வர தண்ணியும் நாங்கள் விடுற சொட்டு தண்ணியோடையும் அந்த கோழி அவிஞ்சு வந்துடும். கிணக்க தண்ணி விட்டிங்கன்னா கோழி ரோஸ்ட் அப்புறம் கோழி குழம்பு ஆயிரும். அப்புறம் கோழி தண்ணியை விட்டு கொண்டு கேட்கல. அதுக்கு பிறகு எல்லாம் கோழியெல்லாம் ஓவர் குக் ஆயிரும். பிறகு அது பிழைச்சி போகும். ஸோ நீங்கள் தண்ணியை பார்த்து விட்டுட்டு ஒரு சொட்டு தண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு 5-6 நிமிஷத்துக்கு அப்படியே அவிய விடுங்கோ. துறந்தோன்னு பார்க்க தேவையில்லை. அடுப்பு நல்லா குறைச்சிட்டு லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா கோழி அவிஞ்சு வரும். இப்போ மூடி போட்டு அவிச்சிட்டு துறந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சூப்பராக அவிஞ்சிட்டு பாருங்க. இப்போ அவிஞ்சிட்டு எண்ணெய் புறந்து வந்திருக்கு. எல்லாம் எண்ணெய் புறந்து வந்துட்டுன்னு சொன்னால் நாங்கள் போட்ட மசாலா எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. கோழி நல்லா அவிஞ்சிட்டுன்னு அர்த்தம். இப்போ எல்லாத்தையும் வடிவாக இப்போ நாங்கள் இந்த கரண்டியால் அப்படி நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இப்படி மெதுமாக அப்படியே பிரட்டி விடுங்கோ. போட்டு ஓவராக போட்டு கிளறக்கூடாது. அப்புறம் கோழியெல்லாம் பிஞ்சு கொண்டு வந்துடும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் தண்ணி பிடிப்பாக இருக்கிறபடியாக இன்னும் 2-3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த கோழியை எடுத்துட்டு நான் பேரங்க கொண்டு எடுத்து காட்டுறேன் எப்படி அவிஞ்சிருக்கேன். பேரங்க சூப்பராக அவிஞ்சிட்டு கோழி 5-6 நிமிஷத்துக்கு வேறு நான் அவிய விடையில அவளாம் தான் அவிச்சது. அந்த மாதிரி சூப்பராக ரெடியாகி இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை மேலே தூவி போட்டு இறக்கிறீங்கள்டா கோழி ரோஸ்ட், நல்ல ஸ்பைசியான ஒரு கோழி ரோஸ்ட் ரெடி செய்து பாருங்கோ. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி.